पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புதன் சுக்கிரனின் உருவாகும் திரிகேதைய யோகத்தால் கோடீஸ்வரராக போகிற 3 ராசிக்காரங்க இவங்க தான். ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் இயக்கங்கள் மிகவும் முக்கியமானது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் இணையும் போது அவை சுப யோகங்களை உருவாக்குது. அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். மே 5ஆம் தேதி கோள்களின் இளவரசரான புதனும் செல்வன் மற்றும் செழிப்பின் கடவுளாக குரு பகவானும் ஒருவருக்கொருவர் 60 டிகிரிக்குள் வருவாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் இது திரிகேதைய யோகம் என்று அழைக்கப்படுது. இந்த திரிகேதைய யோகம் சில ராசிகளில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்க போகுது. ஏனெனில் இது வேத ஜோதிடத்தில் மிகவும் மங்களகரமான யோகங்களில் ஒன்று ஆகும். இந்த யோகம் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கும், தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கும், நிதி நன்மைகளை பெறுவதற்கும், தொழில் மற்றும் வணிகத்தில் வளர்ச்சியை அடைவதற்கும் உதவும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த திரிகேதைய யோகம் பல நன்மைகளை அளிக்க போகுது. இந்த ராஜயோகத்தால் அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளிலிருந்து எதிர்பாராத லாபம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வர்றவங்க இந்த காலகட்டத்தில் பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாக இருக்கும். மூதாதையர் சொத்துக்களால் நிதி ஆதாயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு அமைதி திரும்பும். இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வேலைகளை மாற்ற விரும்புவோருக்கும் இந்த நேரம் சாதகமானது. அடுத்தது கடகம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் மற்றும் குருவின் இணைப்பு சிறப்பான பலன்களை அளிக்க போகுது. இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு கௌரவ பதவிகளும் அங்கீகாரமும் தேடி வரும். அவங்களுக்கு வேலையில் சில புதிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடும். பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்க இப்போது பெரிய லாபம் ஈட்டக்கூடும். புதிய நண்பர்கள் மூலம் இந்த காலகட்டத்தில் பெரும் நன்மைகளை அடையலாம். உடன் பிறந்தவங்க உங்களுக்கு முழு ஆதரவை வழங்குவாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றி பெறுவாங்க. உங்களுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது மகர ராசியை பற்றி பார்க்கும்பொழுது, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு மற்றும் புதன் உருவாக்கிய யோகத்தால் அபரிதமான நன்மைகள் கிடைக்கும். கூட்டு முயற்சிகளால் அவங்க பயனடையும் காலம் இது. வேலையில் மற்றவங்களுடன் இணைந்து வேலை செய்கிறது பெரும் நன்மைகளை அளிக்கும். இந்த நேரத்தில் வியாபாரிகளுக்கு சில பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்களின் நீண்டகால ஆசைகளை இப்போது நிறைவேற்றி கொள்ள முடியும். திருமணமானவங்க தங்கள் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பாங்க. சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு சரியான துணை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைத்த காரியங்களை அடைய இது ஒரு சாதகமான நேரமாக இருக்க போகுது.